ஷவுகத் மியாவோட ஒரு பிரியாணி கடை இருந்தது. ஜனங்க ரொம்ப ஆர்வமா அவங்க கடை பிரியாணியை சாப்பிடுவாங்க. வாவ் ஷவுக்காரண்ண, பிரியாணி சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. பிரியாணியோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அவங்களுக்கு வருமானமும் நல்லா வந்துட்டு இருந்தது. ஷவுகத் மியா மாசத்துக்கு 20,000 ரூபாய் பணம் தன்னோட அம்மா கையில கொடுத்துருவாரு. இங்க பாருப்பா, இப்போ உனக்கு நல்லபடியா வருமானமும் வந்துகிட்டு இருக்கு. அதனால உனக்கு சீக்கிரத்துல நிக்கா பண்ணலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் நடத்திட்டு இருக்க முடியும் சொல்லு. உனக்கு நிக்கா முடிஞ்சாதான் நதீமுக்கும் நிக்கா பண்ண முடியும். ஐயோ அம்மி, எனக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகல. முதல்ல நீங்க அண்ணனுக்கு நிக்கா பண்ணுங்க. சரி சரி அம்மா, உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி போட அருவால, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஷவுகத்தண்ண. ஷவுகத்தோட அம்மா அவனுக்காக ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்தாங்க. சனா. சனா நல்லா படிச்ச பொண்ணு. அப்புறம் அவளுக்கு நல்ல சமைக்கவும் வரும். சில மாசங்களுக்கு அப்புறம் ஷவுகத் அப்புறம் சனாவுக்கு நிக்கா நடந்தது. அப்புறம் சனா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. கண்ணா, சமையல்ல உன்னோட கைப்பக்குவம் இருக்கே, அது ரொம்ப சுவையா இருக்குமா? ஆமா அண்ணி, ஆனா பிரியாணியில எங்க அண்ணன் கைப்பக்குவம் யாருக்குமே வராது. அது என்னமோ உண்மைதான். அவர் கையால செஞ்ச பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அது எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அண்ணே, இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு வாங்கப்பா. சரிப்பா, கொண்டு வரேன். ஷவுகத்தோட பிரியாணி ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அவர் எப்பெல்லாம் பிரியாணி செய்யறாரோ பிரியாணியோட வாசனை அக்கம் பக்கம் எல்லாம் சுத்திக்கும். ஜனங்க அதை கவர்ந்து வந்துருவாங்க. என்னப்பா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? இல்லங்க அண்ணே, இன்னும் 10 நிமிஷம் ஆகும். சரி சரி, நான் இங்கேயே நிக்கிறேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஷவுகத்தோட பிரியாணிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. இந்த அம்சத் மியா தேவையில்லாம உட்காந்துக்கிட்டே நம்ம உழைப்ப சாப்பிடுறாரு. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். நானும் விலைய குறைச்சிக்கிறேன். ஷவுகத்தும் பிரியாணியோட விலையை குறைச்சி 80 ரூபாவா ஆக்கிட்டாரு. தினமும் நாம இந்த கடையில தான் பிரியாணி சாப்பிடுறோம். வாங்க இன்னைக்கு அந்த புது கடையில போய் பிரியாணி சாப்பிடுவோம். சரி. நிறைய கஸ்டமர்ஸ் புது பிரியாணி டேஸ்ட்டை தேடி அம்சதோட கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அம்சதோட கையில ஒரு தனி மாயமே இருந்தது. ஒரு முறை அவருடைய பிரியாணி சாப்பிட்டா போதும், அவங்க அதே கடைக்கு தான் திரும்பி வருவாங்க. நேத்து நான் பிரியாணி சாப்பிட்டேன்ல, அதே கடைக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம். நிச்சயமா, அந்த பிரியாணியை மறக்கவே முடியாது. மெல்ல மெல்ல ஷவுகத்தோட கஸ்டமர் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அம்சத்தோட கடை புது கடை, அதனால தான் ஜனங்க புது டேஸ்ட்டை தேடி அங்கே போகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்னோட கஸ்டமர் திரும்பி வருவாங்க. ஷவுகத் தனக்கு தானே இது மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டாரு. ஆனால் அவரோட தொழிலில் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவர் வீட்டில் கூட எப்போ பார்த்தாலும் கவலையோடவே இருப்பார். என்னப்பா ஆச்சு ஷவுகத், நீ ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க? நான் என்னன்னு சொல்றதுமா, என் கடைக்கு பக்கத்திலேயே இன்னொரு பிரியாணி கடையை திறந்துட்டாங்க. மெல்ல மெல்ல என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்கே போறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு நாள் நான் கடையை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கண்ணா, அந்த அல்லா இருக்காரு. அநேகமா இது கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதாம்மா நம்பிக்கிட்டு இருக்கேன். ஷவுகத் ரொம்ப கவலையா இருந்தாரு. அப்புறம் இந்த விஷயம் மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி ஷவுகத் கிட்ட சனா எல்லா விவரங்களையும் கேட்டா. விலை கம்மியா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னொரு கடைக்கு போறாங்கன்னா நாமளும் ஏன் விலைய கம்மி பண்ண கூடாது? நாம எப்படி விலையை குறைக்க முடியும் சனா? ஒரு பிரியாணி தயார் பண்றதுக்கு 50 ரூபாய் ஆயிடுதே. அத நாம 80 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கோம். வெறும் 30 ரூபாய் தான் இதுல நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. அப்புறம் இதையும் குறைச்சிட்டா வீட்டு செலவை நாம எப்படி சமாளிக்கிறது? அப்போ பிரியாணி செய்யறதுக்கு நாம வாங்குற பொருள் விலை கம்மியான பொருளை வாங்க கூடாதுங்களா? பிரியாணிக்கு நாம யூஸ் பண்ற அரிசி தான் காஸ்ட்லியானது. அதுவும் இல்லாம பாசுமதி அரிசி எப்படி கம்மியான விலைக்கு கிடைக்கும்? அப்புறம் பாசுமதி அரிசிய நான் சாதா அரிசியா மாத்திரக்கூடாது இல்லையா? ஒருவேளை நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா வேற ஏதாவது போட்டோம்னா? அப்படின்னா? அதாவது மேகி மூலமா நிறைய வித்தியாசமான உணவுகளை செய்யலாம். அப்படி நாம மேகி பிரியாணி செஞ்சோம்னா நம்மளோட செலவும் ரொம்ப கம்மியாகும். மேகி பிரியாணியா? இத நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். இப்பெல்லாம் வித்தியாசமான பொருள் தான் விற்கப்படுது. ஒரு முறை முயற்சி தான் பண்ணி பாப்போமே. சரி, இப்போதைக்கு ஒன்னும் பெருசா போறது இல்ல, அதையும் செஞ்சு பாப்போமே.
மறுநாள் ஷவுகத் எப்பவும் போல பிரியாணிய செஞ்சாரு. ஆனா இந்த முறை அவரு பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா மேகியை போட்டாரு. மேகி பிரியாணி சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கான செலவடக்கமும் கம்மியா இருந்தது. அதனால ஷவுகத்தும் விலைய 50 ரூபான்னு குறைச்சிட்டாரு. வெளியே அவரு பெரிய போர்டை போட்டுட்டாரு, மேகி பிரியாணி 50 ரூபான்னு. ஆமா, இந்த மேகி பிரியாணின்றாங்களே, என்னது இது? மேகினாலும் என்னன்னு தெரியும், பிரியாணினாலும் என்னன்னு தெரியும். ஆனா மேகி பிரியாணி இந்நாள் வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. சரி வா, இன்னைக்கு அதையும் சாப்பிட்டு பாப்போம். மேகி பிரியாணின்னு பேரை படிச்சதுமே நிறைய கஸ்டமர்ஸ் அவரோட பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. வாவ் வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. இது போல மேகி பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அது ஏன்னா இது வெறும் மேகி கிடையாது, மேகி பிரியாணி. வா வண்ண, இது மாதிரி சுவையை எங்கேயும் டேஸ்ட் பண்ணதே இல்ல. நன்றி நன்றி. ஜனங்க ஷவுகத்தோட பிரியாணிய ரொம்ப பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஷவுகத்தோட கடையில கஸ்டமர் கூட்டம் அதிகமா இருந்தது. அண்ணா, மேகி பிரியாணின்றது அரிசியில செய்யற பிரியாணியை விட சூப்பரா இருக்கு. இன்னையில இருந்து நாம தினமும் மேகி பிரியாணியே சாப்பிடுவோம். ஷவுகத் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவரு இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு. அப்புறம் அவ்வளவு சந்தோஷப்பட்டா. அந்த மாசம் ஷவுகத்துக்கு நல்ல ஒரு வருமானம் வந்தது. மாச கடைசியில ஷவுகத் தன்னோட அம்மா கிட்ட 40,000 ரூபாய் கொடுத்தாரு. இவ்ளோவா? ஆமாங்கம்மா, சனாவோட மேகி பிரியாணி ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டபுள் வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் ஒரு முறை ஷவுகத்துக்கு சந்தோஷம் திரும்ப வந்துருச்சு. அவரோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட வியாபாரம் அதிகமாக ஆரம்பிச்சது. மேகி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இர்ஃபானும் மக்பூலும் 2 நண்பர்கள். மக்பூலுக்கு சிக்கன் விற்கிற கடை இருக்கு. ஆனா பாவம் இர்ஃபான் வேலை இல்லாத பட்டதாரி. என்ன நண்பா, இன்னைக்கு உனக்கு வேலை கிடைக்கலையா? நான் என்னத்த சொல்றது, எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வேலை கூட எனக்கு கிடைக்கல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இப்போ ருக்ஸானாவை பாத்துக்கிற பொறுப்பும் என் தலை மேல விழுந்துருச்சு. நண்பா, நீ இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஆனா என்ன பண்றது, நீ கல்யாணம் பண்ணிட்ட. வேலை செஞ்சுதான் ஆகணும், வேலை தேடிதான் ஆகணும். உனக்கு தான் நல்லா தெரியுமே எந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு. நான் மட்டும் அப்ப கல்யாணம் பண்ணலன்னா ருக்ஸானாவுக்கு அவங்க அப்பா வேற இடத்துல கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு இவ்வளோ பொறுப்புகள் வந்துருச்சே, எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு. அட இர்ஃபான், உனக்கு ஷவர்மா பண்றது தெரியும்ல? நீ ஏன் ஷவர்மா கடை வைக்க கூடாது? கடை வைக்கணும்னா அதுக்கு பணம் தேவை வருவேன்ப்பா. அதுக்கு நான் எங்க போவேன்? நான் இருக்கேன்ல, நான் உனக்கு கடன் தரேன். உன் பிசினஸ் நடக்க நடக்க எனக்கு கொடுத்துரு. அதுவும் சரிதான். இர்ஃபான் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான். அப்புறம் ருக்ஸானா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அல்லாவுக்கு நன்றி, உங்களுக்கு ஏதோ ஒரு வழி கிடைச்சதே. நான் சீக்கிரமாவே ஷவர்மா கடை ஆரம்பிக்க போறேன். நமக்கு நல்ல வருமானம் வரும்னு நம்பிக்கை இருக்கு. நம்மளோட நிலைமையும் சரியாயிடும். நிச்சயமாங்க, நான் அல்லா கிட்ட வேண்டிக்கிறேன். மக்பூல் கிட்ட பணத்தை கடன் வாங்கி இர்ஃபான் ஷவர்மா பண்ற மிஷினை வாங்கினான். அவன் மக்பூல் கிட்டயே சிக்கன் வாங்க போனான். அப்புறம் அவனோட ஷவர்மா கடை ஆரம்பிச்சாச்சு. அண்ணே, ஒரு ஷவர்மா கொடுங்க. வாங்கிக்கங்க. மெல்ல மெல்ல இர்ஃபானோட ஷவர்மா கடைக்கு கஸ்டமர்ஸோட கூட்டம் இருக்க ஆரம்பிச்சது. ருசி நல்லா இருக்குண்ணே. இருக்காதா என்ன? எல்லா மசாலாவும் வீட்டிலேயே தயாரிக்கிறேன். வாவ், அற்புதம். சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கு. இர்ஃபானுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது அவனோட ஷவர்மா ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு. அவனோட கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆர்வத்தோட ஷவர்மா சாப்பிட்றதுக்கு அங்கே வருவாங்க. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அந்த வார வருமானத்தை அவன் எண்ணிக்கிட்டு இருந்தான். 4,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. இதுல 2,000 ரூபாய வீட்டு செலவுக்கும் பொருள் வாங்கறதுக்கும் வச்சிருக்கேன். அப்புறம் 2,000 ரூபாய் மக்பூல் அண்ணனோட கடனுக்கு. அதுதாங்க சரி. இதே மாதிரி நடந்தா மக்பூல் அண்ணனுடைய கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம். கண்டிப்பாங்க. அன்னைக்கு இர்ஃபான் மக்பூல் கிட்ட கடனோட முதல் வட்டியை கொடுத்தான். நான் நினைக்கிறேன் உன்னுடைய கடை நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு. ஆமாண்ணே, இதே மாதிரி நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நிச்சயமா நடக்கும். நீ இதே போல உழைச்சி முன்னேறு. நிச்சயம் பண்ணுவேண்ணே. இர்ஃபான் தினமும் சாயந்தரமானா தன்னோட ஷவர்மா கடையை ஆரம்பிப்பான். அப்புறம் அவன் தன்னோட கடையை திறந்ததுமே அங்கே ஜனங்க கூட்டமா வந்துடுவாங்க. எனக்கு ஒரு ஷவர்மா கொடுங்க. எனக்கு 2 கார்லிக் ஷவர்மா பார்சல். எனக்கும் ஒரு ஷவர்மா. இருங்க, இதோ தரேன்.
கடை திறந்து அந்த கடை மூடுற வரைக்கும் இர்ஃபானோட கைகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி 10 மணி ஆன உடனே இர்ஃபான் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போய் தன்னோட வருமானத்தை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஜுபேர் தினமும் இர்ஃபான் கடைக்கு வர கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த ஷவர்மா பிசினஸ்ல ரொம்ப லாபம் இருக்கு. நானும் ஷவர்மா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். இர்ஃபான் 9 ரூபாய்க்கு ஷவர்மாவை விற்கிறான். நான் அதை விட கம்மியான ரேட்டுக்கு விற்க போறேன். அப்பதான் ஜனங்க எல்லாரும் என்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஜுபேர் அப்பதான் கணக்கு போட ஆரம்பிச்சான். அதாவது அவன் எப்படி ஷவர்மாவோட விலைய கம்மி பண்ண முடியும்னு. நான் விலை குறைவான சிக்கனை வாங்கணும். அப்புறம் விலை குறைவான சிக்கனை தேடி ஜுபேர் நிறைய சிக்கன் கடைகளுக்கு போனான். எல்லா இடத்துலயும் அவனுக்கு அதே விலையில தான் கிடைச்சது. கடைசியில அவன் அக்ரமோட கடைக்கு போனான். அக்ரம் 1ஆம் நபர் மோசடிக்காரன். இங்க பாருப்பா, எனக்கு சிக்கன் தினமும் 10 கிலோ வேணும். ஆனா விலை கொஞ்சம் பார்த்து போடணும். அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது என்ன? நீ செத்து போன கோழியை வாங்கிக்க. செத்து போன கோழியை கிலோ 50 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஆனா செத்து போன கோழியால எந்த பிரச்சனையும் வராதே. அட இல்லை, நம்மக்கிட்ட செத்து போன கோழிங்க தான் வியாபாரம் நிறைய ஆகும். இதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. எந்த கோழியை சாப்பிட்டாலும் சாப்பிட்றவனுக்கு செத்ததை சாப்பிட்டானா இல்லை வெட்டினதை சாப்பிட்டானான்னு அவனுக்கு தெரியுமா? ஆனா இதனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல. அட என்னப்பா, எதுவும் ஆகாது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கோழிங்களை கொண்டு போகும்போது போகிற வழியில் சில கோழிங்க மூச்சடைச்சி செத்து போயிடுதுங்க. இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்ப சரி, நாம ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். நீ 10 கிலோ சிக்கன் 50 ரூபா மேனிக்கு கொடுத்துரு தினமும். பக்கா. சுபேர் ஷவர்மா பண்ற மிஷினை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இர்ஃபானோட ஷவர்மா கடைக்கு பக்கத்திலேயே அவன் தன்னோட கடையை திறந்தான். ஜுபேர் ஒரு பெரிய பலகையில விலையை எழுதிட்டான். ஜுபேர் 50 ரூபாய்க்கு ஷவர்மா விற்க ஆரம்பிச்சான். இப்ப ஜனங்க அங்க போன உடனே அதுல கொஞ்சம் பேர் ஜுபேரோட கடையில விலை கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த கடைக்கு போயிட்டாங்க. ஆனா இப்பவும் சில கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்க இர்ஃபானோட கடையில மட்டும்தான் ஷவர்மா சாப்பிட வருவாங்க. அண்ணே, உங்கள் ஷவர்மாவில் கிடைக்கிற டேஸ்ட்டு அங்கே கிடைக்கிறது இல்லை. ஏதோ பிரச்சனை இருக்கு. அவருக்கு ஒரு ஷவர்மா 50 ரூபாய்க்குள்ள அடங்கிடுது. அதனால அவர் விற்கிறாரு. அதுவும் சரிதான். ஆனால் யார் தினமும் அதை சாப்பிட்றாங்களோ அவங்க உங்ககிட்ட தான்ப்பா வந்து வாங்குவாங்க. நீ கவலையை விடுப்பா. ஆமா, எனக்கு அல்லாஹ் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு இர்ஃபான் மக்பூல் பாயை பார்த்தான். என்னாச்சு இர்ஃபான், இன்னைக்கு உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னென்ன சொல்றது, ஜுபேர் வந்து ஷவர்மா கடை ஓபன் பண்ணிருக்கான். அப்புறம் ஷவர்மாவை 50 ரூபான்னு விற்கிறான். இவ்வளோ கம்மி ரேட்ல எப்படி? அதுதான் எனக்கும் புரியல அண்ணன். அவன் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி? என் கூட வா. அன்னைக்கு இர்ஃபானும் மக்பூலும் ஜுபேரை ஃபாலோ பண்ணி போனாங்க. அப்பதான் ஜுபேர் அக்ரமோட சிக்கன் கடைக்கு போனதை அவங்க கவனிச்சாங்க. இப்ப புரிஞ்சிடுச்சு. என்ன? அக்ரம் 1ஆம் நம்பர் மோசடிக்காரன். இவன் நிச்சயமா ஜுபேருக்கு செத்து போன கோழிக்கறியை தான் விலை கம்மியா வித்துட்டு இருக்கான். ஆனா இது நல்லது இல்லையே. ஜனங்கள் உடம்புக்கு கெடுதலான விஷயம். ஆனா இப்ப நாம என்ன செய்யறது? 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜுபேரையும் அக்ரமையும் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு. அப்பதான் மக்பூலுக்கு ஞாபகம் வந்தது. அதாவது அவங்களோட இலாக்கால ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஃபுட்டை பத்தின கம்ப்ளைண்ட்டை பண்ணலாம். நாம ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சரிண்ணா. இர்ஃபானும் மக்பூலும் ஃபுட் ஆஃபீஸ் போனாங்க. அப்புறம் அவங்க அங்க பெரிய ஆஃபீஸர்கிட்ட ஜுபேரோட மோசடியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாம ஷவர்மாவை சோதனை செய்யணும். ஜுபேரோட ஷார்மா கடைக்கு ஃபுட் ஆஃபீஸர் வந்தாங்க. அப்புறம் அந்த கடையில் இருந்த சிக்கனையும் ரொட்டியையும் டெஸ்ட் பண்ணாங்க. சார் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். நீ ஜனங்களோட உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு லஞ்சம் வேற கொடுக்க போறியா? ஆஃபீஸர்ஸ் சாம்பிளை எடுத்தாங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணாங்க. சார், இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு லாக்கி இல்லை. இதை சாப்பிட்றதுனால உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும். இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடுங்க. போலீஸ் ஜுபேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ரமையும் அவங்க கைது பண்ணாங்க. எல்லாருக்கும் ஜுபேரோட மோசடித்தனம் தெரிஞ்சு போச்சு.
அப்புறம் மறுபடியும் ஒரு முறை நேர்மையான இர்ஃபானோட கடைக்கு ஜனங்க திரும்பி வந்தாங்க. இர்ஃபானோட கஷ்டங்களும் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் பேராசை பிடிச்ச ஷவர்மாக்காரன் ஜுபேருக்கு அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைச்சது. எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருளும் விலை ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அது நல்லது கிடையாது. மதுமதிக்கு 2 பசங்க, அஜய் அப்புறம் விஜய். அஜய்க்கு பிரக்யாவோட கல்யாணம் ஆச்சு. அப்புறம் விஜயோட கல்யாணம் சந்தியா கூட. பிரக்யா வீட்டுக்கு பெரிய மருமகங்கிறதுனால எல்லா கடமைகளையும் சரியா செஞ்சா. இருந்தாலும் பிரக்யாவை எப்பவுமே அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ படிக்காதவ. மதுமதி, உன்னோட பெரிய மருமக ரொம்ப சுவையான சமையல் செய்றா. வெறும் சமைக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியும், வேற எதுவும் அவளுக்கு தெரியாது. என்ன சொல்ல வர? என்னன்னு சொல்றது, என்னோட பெரிய மருமக படிக்காதவ. இவளை ஏதாவது படிக்க சொன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாட்டியே செத்து போயிடுவாங்க. அவ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டா. நீ அவளை விடு. ஏன் சின்ன மருமகளை பாரு, பேரு சந்தியா. அவ கிராஜுவேட் முடிச்சிருக்கா, நல்ல வேலையும் செய்யறா. ரொம்ப நல்லது. மாலத்திக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது மதுமதி எதையும் யோசிக்காம பிரக்யாவை தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அஜயும் விஜயும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. என்ன ஆச்சு? உங்க 2 பேரோட முகமும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நகராட்சியிலிருந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, நம்ம வீடு இல்லீகலாம். சீக்கிரத்துல நம்ம வீட்டை அவங்க இடிக்க போறாங்களாம். நாம பல வருஷமா இங்க இருக்கிறோம், அப்புறம் இந்த வீடு எப்படி இல்லீகலா இருக்கும்? தெரியலமா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அஜயும் விஜயும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா நடந்துட்டு இருந்தாங்க. சில மாசங்கள் ஆயிடுச்சு. கடைசியில கோர்ட்டும் தீர்ப்பு வழங்கிடுச்சு. உங்களோட வீடு இல்லீகல், அப்புறம் நகராட்சி சீக்கிரத்துல அதை இடிச்சிடும். இத கேட்டதுமே மதுமதிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கவலையாயிட்டாங்க. அப்புறம் மறுநாளே விஜய் அஜய பாக்கிறதுக்கு வந்தான். அண்ணா, எனக்கு கம்பெனி ஒரு பிளாட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆனா பிளாட் ரொம்ப சின்னது, அதுல நாம எல்லாருமே ஒன்னா இருக்க முடியாதுன்னு. அதனால நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, நானும் சந்தியாவும் ஷிஃப்ட் ஆயிக்கிறோம். அஜய்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. அதாவது விஜய் இப்ப தனியா போகணும்னு ஆசைப்படுறான்னு. அவன் எதுவும் கேட்காம சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் மறுநாளே விஜயும் சந்தியாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அஜய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தான். அப்புறம் இன்னொரு பக்கம் அவனை வேலையை விட்டே எடுத்துட்டாங்க. அஜய் பெரிய வேதனையில இருந்தான். எதுக்காக அழறீங்க? இந்த பிரச்சனை கொஞ்சம் கூட முடியற மாதிரி தெரியல. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அதிகமாயிக்கிட்டே போகுது. என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இத கேட்டதும் பிரக்யாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. ஆனா அவ அஜய்க்கு ஆறுதல் சொன்னா. பரவாயில்ல, விடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு இதை விட நல்ல வேலை கிடைக்குங்க. ஆனா வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? இவ்வளவு செலவுகள் எல்லாத்தையும் எவ்வளவு நாளும் தான் நான் பாத்துக்கிறது. நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது செய்வோம். நாம 2 பேரும் சேர்ந்து என்னத்தை செய்ய முடியும்? எனக்கு சமைக்க வரும், நீங்க வியாபாரம் பண்ணுங்க. எந்த வேலையும் பெருசு சின்னதுன்னு இல்லைங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா சீக்கிரமாவே இந்த பிரச்சனையில இருந்து விடிவு கிடைக்குங்க. நீ ரொம்ப சரியா சொல்ற. பிரக்யா எல்லா விஷயத்தையும் தன்னோட மாமியார் மதுமதி கிட்ட சொன்னா. நீ ரொம்ப சரியா சொல்ற மருமகளே. கஷ்டங்கள் வரும்போது நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் சந்திக்கணும். ஆனா நாம என்ன உணவு வியாபாரம் பண்றது? மார்க்கெட்ல எல்லாமே ஏற்கனவே விக்கிறாங்க. ஏதாவது வித்தியாசமா யோசிப்போங்க. வாங்க நாம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம். பிரக்யா அஜய தான் கூட மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனா. அவங்க எல்லா உணவு வண்டி கடைகளையும் பார்த்தாங்க. சாட், பேல்பூரி, பிராங்கி, மேகி, பராட்டா எல்லாமே ஏற்கனவே செஞ்சு விக்கிறாங்க. நாம ஏன் இது 2த்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடாது? அப்படின்னா நீங்க மேகி பிராங்கி சாப்பிட்டு இருக்கீங்கல்ல, அதுல பிராங்கியும் மேகியும் ஒன்னா இருக்கு. அது மாதிரி ஏதாவது. அப்ப நாம என்ன மேகி பராட்டா விக்கலாமா? உங்க ஐடியா ஒன்னும் மோசமா இல்ல. செலவும் கம்மியா இருக்கும், நல்லா வியாபாரமும் நடக்கும். நிஜமாவா? பிரக்யா கடையில இருந்து மேகி பேக்கெட்ஸ கொஞ்சம் வாங்கிக்கிட்டா. பிரக்யா மேகி செஞ்சா. அப்புறம் அந்த மேகிய பரோட்டா மாவுல உள்ள வச்சு அத பரோட்டாவா செஞ்சா. அத்தம்மா, இத சாப்பிட்டு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மதுமதி ஒரு பரோட்டா சாப்பிட்டா. வாவ் மருமகளே, இது ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பிரக்யா ஒரு பரோட்டாவை அஜய்க்கும் கொடுத்தா. அஜய் ரொம்ப ஆர்வமா அந்த பரோட்டாவை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. என்னாச்சு, எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்ல? சூப்பர், இன்னும் ஒண்ணு கிடைக்குமா? பிரக்யா தன்னோட கணவனுக்கும் மாமியாருக்கும் இன்னும் மேகி பரோட்டா செஞ்சு கொடுத்தா. அப்புறம் அவளும் சாப்பிட்டு பார்த்தா. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட மேகி பரோட்டா ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு.
மறுநாளே பிரக்யா மார்க்கெட்ல ஒரு மேகி பரோட்டா ஸ்டாலையே ஓபன் பண்ணிட்டா. அக்கா, இந்த மேகி பரோட்டான்னு என்ன? மேகி பரோட்டா ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. சாப்பிட்டு பாருப்பா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்ப சரி, ஒரு மேகி பரோட்டா கொடுங்க. பிரக்யா அந்த பையனுக்கு ஒரு மேகி பரோட்டாவை செஞ்சு கொடுத்தா. அந்த பையன் அதை டேஸ்ட் பண்ணினா. அப்புறம் அவன் முகத்துல சந்தோஷம் வந்துடுச்சு. இது ரொம்ப கலக்கலா இருக்கு. இப்படி ஒரு பரோட்டாவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. நிச்சயமா இல்லவே இல்ல. அந்த பையன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்னும் நிறைய கஸ்டமர் மேகி பரோட்டா சாப்பிடறதுக்கு பிரக்யாவோட கடைக்கு வந்தாங்க. பிரக்யா மேகி பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் அதை அஜய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கிட்டு இருந்தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 2 பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆகலன்னு கேளுங்கம்மா. காலையில இருந்து கஸ்டமர்ஸ் லைன் கியூ அப்படின்னு வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்க 2 பேரும் டயர்ட் ஆயிட்டோம். ஆனா கஸ்டமர்ஸ் வர்றத நிறுத்தவே இல்ல. இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் மதுமதி அஜயோட முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. இப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கையின் ஒளி தெரிய ஆரம்பிச்சது. மறுநாள் பிரக்யா தன்னோட ஸ்டாலை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. பிரக்யா சீக்கிரம் மேகி பரோட்டா செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா. இதே மாதிரி தான் பல நாட்கள் நடந்துகிட்டே இருந்தது. பிரக்யாவும் அஜயும் அவங்களோட வருமானத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாங்க. நம்மளுடைய ஒரு நாள் வருமானம் என்னுடைய பாதி மாசம் சம்பளம் பிரக்யா. இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்ப 3 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பிரக்யா அவ கூட இன்னும் வேலையாட்களை வச்சுக்கிட்டா. கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிக்கிட்டே போச்சு. அப்புறம் அவங்களோட வருமானமும் அதிகமாச்சு. 6 மாசத்துக்குள்ள பிரக்யாவும் அஜயும் புது வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க அவங்களோட புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் உன்னை எப்பவுமே குறைவாதான் நினைச்சிருக்கேன். அதாவது நீ படிக்காத முட்டாளுன்னு நினைச்சிட்டேன். என்னன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னோட நல்ல குணம் அப்புறம் செயல் இதெல்லாம் படிப்பை விட ரொம்ப பெருசுமா. நீ அஜய்க்கு உதவி செய்யணும்னு நினைச்ச, அப்புறம் நீ செஞ்சிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிரக்யாவோட மாமியார் அவளை முதல் தடவையா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இந்த நாள் பிரக்யாவுக்கு ஞாபகார்த்தமான நாள். ஒரு வாடகை வீட்டுல இருந்த அவங்க இன்னைக்கு சொந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரக்யாவோட மேகி பரோட்டா தான்.